நேபாளத்தில் இருந்து 21 தமிழர்கள் டெல்லி வந்தடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக அமைச்சர்கள் குழு அவர்கள் 21 பேரை சந்தித்திருக்கிறது. தமிழக அமைச்சர்கள் குழு மட்டுமின்றி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் 21 தமிழர்களை சந்தித்திருக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் டெல்லி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இன்று இரவு அவர்கள் தமிழகம் திரும்புகிறார்கள். இந்நிலையில் டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் குழு 21 பேரையும் சந்தித்திருக்கிறது. அமைச்சர்கள் குழு மட்டுமின்றி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அவர்களை சந்தித்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் அதில் 21 பேர் பத்திரமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தாய்நாட்டிற்கு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு வந்தடைந்தவர்களை தமிழக அமைச்சர்கள் குழு சந்தித்திருக்கிறது. From our side, if they require NDRF people to go, we will send them. We have given them that option. 2 planes of relief supplies have already gone out there. Third plane will be taking off today. So as you can see, this is for us right now. It's our number one priority. How to respond to this situation, how to support the relief efforts in Nepal, how to to help in the rescue and the return of our people and also other nationals, Nepalis, for other foreigners who are out there. So I'm particularly glad that this group of people who really came through in a very extraordinary manner. They were talking to me about it, that they have come back safe and sound. So really it is something very moving experience. Thank you. No, these are mostly the rescue efforts are being done by the Nepal authorities and Nepal forces. So even these people were rescued by the Nepal army. So I think we from our side, whatever support we can give to the government of Nepal, we are doing. Thank you. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். மேலும் 315 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றிருக்கிறார் அவர். இங்கு வந்திருக்கக்கூடிய 21 பேர் தமிழர்கள் பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மிகவும் நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது அவர்களை சந்தித்தது என்று பேசியிருக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்நிலையில் டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் குழு தமிழர்கள் 21 பேரையும் சந்தித்திருக்கிறது. அவர்களுடன் உரையாடி இருக்கிறார்கள் நமது அமைச்சர்கள். இந்நிலையில் இன்று இரவு அவர்கள் தமிழகம் திரும்புகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திபெத் பகுதியில் 400 இந்தியர்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடையே கூறியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் நம்ம கோயம்புத்தூர் சத்குரு சார்ந்தவர்களும் அங்கே போயிருக்கிறாங்க. திடீரென்று ஏற்பட்ட மலை சரிவு மட்டு அங்கே போயிட்டு வந்தவங்க 21 பேர் சொன்னாங்க. அந்த முன்னால் போன 2 பஸ்ஸும் அவங்க காப்பாற்ற முடியல. இவங்க பஸ்ஸு மட்டும் நின்று காப்பாற்றி கீழே இறங்கி அவங்க சேலையை ஒரு பெண்ணுடைய சேலையை என்ன பண்ணியிருக்காங்க, மரத்தில் கட்டி எல்லோருமே அந்த சேலை வழியவே தான் போயிருக்காங்க. எல்லா உடைமைகளும் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உணவு இல்லாமல் இருந்தது. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கிருந்து 2 ஃப்ளைட்டில் அந்த எல்லா திங்ஸ் அனுப்பியிருக்காங்க. நேபாள கவர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதை எடுத்திருக்காங்க. இதில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் நமது இந்தியர்களை மட்டுமல்ல நேபாளத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முழு முனைப்போடு ஏற்பட்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கது. இப்பொழுது 27 பேரும் உண்மையிலேயே அவங்க ரொம்ப இங்கே தான் இப்போ சாப்பிட கேட்டிருக்காங்க, சாப்பாடு போகிறாங்க. பாஸ்போர்ட் அவங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். தமிழர்களை நேபாளிலிருந்து டெல்லி கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தமிழகம் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
நாம் நேற்றிலிருந்து செய்திகளில் பார்த்து வருகிறோம். ஆன்மீக சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய தமிழர்களில் 21 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற தகவலை பார்த்தோம். அந்த 21 பேரும் தற்போது இந்தியாவுக்கு டெல்லிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று இரவு தமிழகம் திரும்புகிறார்கள். இந்நிலையில் தாய்நாடு சேர்ந்திருக்கக்கூடிய அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியிருக்கிறார். அதேபோல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவர்கள் திரும்பியதை குறித்து விவரித்திருக்கிறார். மேலும் தமிழக அமைச்சர்கள் குழு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவும் டெல்லி சென்றிருக்கிறது. அவர்களும் நாடு திரும்பி இருக்கக்கூடிய தமிழர்களை இன்று சந்தித்திருக்கிறார்கள். நேபாளை பொறுத்தவரை இன்னும் அங்கே அபாயம் நீடிக்கிறது. 315 இந்தியர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியவற்றை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். I just received a group of people, Indians who had gone on pilgrimage to Mansarovar, Kailash Mansarovar, and they had been rescued after the floods. So they were brought back to Kathmandu. They were rescued by the Nepali army, and then our embassy arranged for them to come back. So I just came to meet them and, of course, shared our great relief that they were safe and sound, and learned from them about their experiences. They were taken to Kathmandu, then our embassy has arranged for them to come back to India by the flight which has just come in. So I want to say right now, we are still very much focused on contacting all the Indians who are dead. We believe little more than 300, exact number keeps going up and down. About 315 Indians are still not been contacted. Roughly about 85 Indians have been rescued from various places, including this group of 21 people who have just arrived. And they told me about exactly what happened to them, how the floods came, and they were very thankful, particularly to the Nepal army, which made this great effort to మానసరోవర్ యాత్రకి వెళ్ళడం జరిగిందండి. కానీ ఏదైతే ఈ ఫ్లడ్ ఒకేసారి రావడం జరిగింది, వర్షం కానీ ఏం లేదు, ఎండ ఉంది, ఎండలోనే ఒకేసారి ఫ్లో రావడంతో బ్రిడ్జి మా కళ్ళ ముందే 50 మీటర్ల దూరంలో మా బస్సు సడన్ గా ఆగిపోవడం, వెంటనే కొట్టుకెళ్లిపోవడం ఇవన్నీ కళ్ళారా చూడడం జరిగింది. ఆ సిచ్యువేషన్ చూసి గ్రామస్తులందరూ చాలా ఆందోళన చెంది పరిగెట్టుకుని పిల్లలు తీసుకుని పారిపోవడం జరిగింది, కొండ ఎక్కిపోవడం జరిగింది. మా బస్సు డ్రైవర్ కూడా వెంటనే యూటర్న్ చేసి కొండ ఎక్కించాడు బస్సు. దాంతో మేమంతా సేఫ్ అయ్యామండి. అలాగే మాతో మొత్తం మా హోటల్ నుంచి 5 బస్సులు బయలుదేరితే 3 బస్సులు వెనక్కి వచ్చాయి, 2 బస్సులు మిస్ అయిపోయాయి. వాళ్ళు మాకన్నా ఒక అరగంట ముందు బయలుదేరారు. గవర్నమెంట్ సైడ్ బెస్ట్, పర్వాలేదండి, బాగానే జరిగింది. ఆంధ్రప్రదేశ్ నుంచి అయితే ఆంధ్రప్రదేశ్ నుంచి అధికారులు ఎప్పటికప్పుడు మా ట్రావెల్ ఏజెన్సీతో మాట్లాడి ఏమైనా హెల్ప్ కావాలని అడగడం జరిగింది. వాళ్ళు బాగా ఫుడ్ అది ఏమి ఇబ్బంది లేదండి, అంత బాగానే ఉంది. நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் சென்று பத்திரமாக திரும்பியவர்கள் நம் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார்கள். 21 தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் யார் யார் அங்கே பத்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள். இந்நிலையில் ஒருவர் செய்தியாளரிடம் பேசியதை பார்த்தோம். 5 பேருந்துகளில் நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுக்கு முன் சென்றிருந்த 3 பேருந்துகள் நீரோடு சென்றுவிட்டன. நாங்கள் 2 பேருந்துகளில் இருந்தவர்கள்தான் உயிர் பிழைத்தோம் என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து எங்களை மீட்டிருக்கிறது என்றும் அவர் நமது செய்தியாளரிடையே தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் மீண்டு வந்தவர்களிடம் பேசியிருக்கிறார். நெகிழ்வான தருணமாக அது அமைந்தது என்று கூறியிருந்தார். மேலும் அங்கே சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களின் நிலை குறித்து தெரியவில்லை, 315 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதாக அவர் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார்.